இறாலோட கத்திரிக்காய் சேர்த்து குவான்டிட்டி அதிகமாக இப்போ நிறைய பேர் ஒரு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா குழம்பு நிறைய இறால் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. இது வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க, ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க, பொரிஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். இப்போ இதில் உரித்த பூண்டு ஒரு 20 பல் பூண்டு ஒன்று வதமாக தட்டி சேர்த்துக்குங்க. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த குழம்பு வைக்கணும்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, எங்கள் தெரு முனையில் ஒரு கடை இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் எப்பவும் இருக்கும். அங்கே போயிட்டு என்னை வாங்கின சொல்லுவாங்க. ஒரு நாள் சாம்பார் வெங்காயம் கூட வாங்கின சொல்லுவாங்க சேர்க்க சொல்லி. இந்த 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 3 பட்டை புளி ஊற வச்சா போதும், நிறைய வேணாம். புளிக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நாங்கள் போய் கத்திரிக்காய் வேணும் ஊற்றினா கத்திரிக்காய் இறா குழம்பு வச்சாங்கன்னா நல்லா கடாய் நிறைய வைப்பாங்க, நிறைய அப்படியே கம்மன்னு இருக்கும். இன்னும் இதை விட வெங்காயம் இந்த கல்லாண்டை 2 மடங்காக சேர்ப்பாங்க. கடைக்கும் நாங்கள் கடை வச்சுருந்தோம், கடைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். அதனால் நிறைய வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி சேர்த்து நல்லா கொத்தி விடுங்க. ஏன்னா இப்போ தக்காளிலாம் ரொம்ப ரஃப்பாக தானே வருது, தோல்லாம் தடிமனா. இது நல்லா கொத்தி விடுங்க. பாதி வதங்கினோடனே கத்திரிக்காய் சேர்த்து வதக்குங்க. இது கூட இந்த புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2-3 தடவை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்கினோடனே நல்லா ஆஞ்சி வச்ச இறாவை அலசிட்டு இதில் சேர்த்துக்குங்க. எனக்கு நல்லா பெரிய பெரிய இறா தான் கிடச்சிது. பாதி வந்து இறா ஃப்ரை பண்ணுறதுக்கும் பாதி இறா குழம்புக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சிக்கோங்க. மை ஹோம் ஃபுட் சேனலை, ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயும் இறாலும் வதங்கிடுச்சா, அந்த சாந்தை வந்து ஊற்றுடுங்க. ஊற்றிட்டு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. தண்ணி பத்தலைன்னா அப்புறமா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தீ குறைச்சி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் கிளறி விடுங்க. திரும்ப ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு குழம்பு கிரேவியாக அந்த அளவுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம எப்படி மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு இட்லி சாப்பிடுவோம், அந்த மாதிரி இந்த இறா கத்திரிக்காய் குழம்பு இட்லி தோசையாக நல்லாயிருக்கும். சோறுக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.